ஈசனின் ஆசையை பெற மகா சிவராத்திரியின் 4 கால பூஜை நேரம் மற்றும் சிவராத்திரி வழிபாட்டு முறைகளும் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் இரவு முழுவதும் உறங்காமல் சிவ புராணத்தை பாடியும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தும் இரவு முழுவதும் வழிபாடு நடத்தி வருவர். ஆனால் சிவராத்திரியின் போது கடைபிடிக்க வேண்டிய விரதங்களுக்கு என தனி முறை இருக்கின்றது. அதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிவராத்திரியானது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்தி வழிபட்ட நாளையே சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. சிவராத்திரியானது வருடந்தோறும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபட்ச தேவரை சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என ஐதீகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொதுவாக சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் 4 கால யாமம் நடைபெறும். அன்று விரதம் கடைபிடிப்பவர்கள் சிவராத்திரி முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும். சாயங்காலம் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். இரவு முழுவதும் 4 யாமம் பூஜையில் கலந்து கொண்டு மறுநாள் காலையில் சிவனை தரிசனம் செய்துவிட்டு தீர்த்தம் பருகி விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். மேலும் சிவராத்திரி இரவு வழிபாடு செய்பவர்கள் மறுநாள் முழுவதும் பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும். மேலும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 26 அன்று வருகிறது. சதுர்தசி திதி பிப்ரவரி 26 அன்று காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27 அன்று காலை 8:54 மணிக்கு முடிவடைகிறது. சிவராத்திரியில் 4 கால பூஜை. முதல் காலம் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும். இரண்டாம் காலம் இரவு 10:30 மணிக்கு தொடங்கும். மூன்றாம் காலம் நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கும். நான்காம் காலம் அதிகாலை 4:30 மணிக்கு தொடங்கும். முதல் கால பூஜை 6 மணிக்கு வீட்டில் விளக்கு ஏற்றி அபிஷேகத்திற்கு தயாராகவும் வீட்டில் சிவபெருமான் சிலை அல்லது லிங்கம் இருப்பது சிறப்பு. மகா சிவராத்திரி முதல் கால பூஜை என்பது சிவபெருமானை பிரம்மதேவர் பூஜித்த காலமாகும். முதல் கால பூஜையில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்து பாசி பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கலால் நெய்வேத்தியம் படைக்கவும். இரண்டாம் காலம் இது சிவபெருமானை மகாவிஷ்ணு வழிபாடு செய்த காலமாகும். பஞ்சமிர்தத்தால் அபிஷேகம் செய்து பாயாசம் கற்கண்டு பொங்கல் படைக்கவும். மூன்றாம் கால பூஜை சுவாமியுடன் இருக்கக்கூடிய சர்வசக்தி படைத்த அம்பாள் வழிபட்ட காலம் இது. மகா சிவராத்திரி நாளில் மூன்றாம் காலம் மிக முக்கியமானது. இதை லிங்கோத்பவ நேரம் என குறிப்பிடுவர். பிரம்மனையும் விஷ்ணுவையும் வீழ்த்தியவர் லிங்கோத்பவர். இந்த நேரத்தில் லிங்கத்திற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்து எள்ளு சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கவும். நான்காவது கால பூஜை தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் இது. கரும்புச்சாறு அபிஷேகம் செய்து சாதத்தில் நெய் விட்டு படைக்கவும். மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கும் சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் நம சிவாய.